எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்க கணேஷ் பேசுறேன். நம்ம சேனல்ல பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகள் இங்க எப்படி போகணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இப்ப இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலம் பெருமாளின் 108 திவ்ய தேசங்கள்ல 49வது திவ்ய தேசமாகவும் தொண்டை நாட்டு திவ்ய தேசமாகவும் விளங்குகிற ஸ்ரீ பாண்டவ தூதுவ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமிசை ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு பார்க்கலாம். கிழக்கு பார்த்த 5 நிலை ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. இந்த கோபுரமானது விஜயநகர காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படியே நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா கொடிமரம், பலிபீடம் மற்றும் கருட ஆழ்வார் ஆகியோரை நம்ம தரிசனம் செய்யலாம். அப்படியே நம்ம அவர்களை தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே போனால் முன் மண்டபம் கடந்து உள்ளே போனால் பகவான் கிருஷ்ணன் மிக பிரம்மாண்டமாக 25 அடி உயரத்தில் உட்கார்ந்த நிலையில வலது காலை மடித்து இடது காலை கீழே தொங்கவிட்டபடி சிரித்தபடி மிக அழகாக இருக்கிறார். 2 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். கருவறை விமானம் பத்ர விமானம் ஆகும். கருவறை மிக பெரியதாகவும் அவருடைய உயரத்துக்கு ஏற்றபடியும் அமைந்திருக்கிறது. கோயிலை வலம் வரும்போது ருக்மணி தாயா தனி சன்னதியில் இருக்கிறார் மற்றும் சுதர்சன சக்கரம் மற்றும் நரசிம்மர் உள்ள சன்னதி உள்ளது. அர்த்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் மற்றும் ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். கோவிலின் வடகிழக்கு பகுதியில் மத்திய தீர்த்தம் இருக்கிறது. இக்கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக 5 வீடாவது வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் துரியோதனை பார்க்க அவர்களுடைய சபைக்கு சென்றார். துரியோதனன் அவர்களுக்கு ஒரு பிடி மண்ணையும் தரக்கூடாது என்ற எண்ணத்தில் துரியோதனன் கிருஷ்ணர் அமர்வதற்கு மூங்கிலால் ஆன ஒரு பொய் ஆசனத்தை அமைத்து கிருஷ்ணரை கொல்ல அதற்கு அடியில் மல்லர்களை ஆயுதபாணியாக வைத்தான். கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் அமரும்போது பெரிய விஸ்வரூபம் எடுத்து மல்லர்களை அழித்தார். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போனதால் பாண்டவ தூதன் என்ற திருநாமம் பெற்றார். அர்ஜுனின் கொள்ளு பேரன் ஜனமே ஜெயன் இவ்விஸ்வரூப தரிசனம் காண இவ்விடம் வந்து தவம் செய்து கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை கண்டார். மிகவும் தொன்மையான ஒரு கோயிலாகும். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. இந்த இடம் முன்பு திருப்பாடகம் என்று அழைக்கப்பட்டது. நட்சத்திரங்களில் ஒன்றான ரோகிணி தேவி கிருஷ்ணரை பூஜித்து சந்திரனை மணந்து கொண்டார். ஞான சக்தியான ரோகிணி அக்னி சக்தி கொண்ட கார்த்திகை இருவரையும் மணந்த பிறகு ஏனைய நட்சத்திரங்களை சந்திரன் மணந்து கொண்டார். ஞான சக்தி அளித்த கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரோகிணி தினமும் சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம். அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலை வழிபட்டால் மிகவும் பலனை அடைவார்கள். கிருஷ்ணர் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருள்வதால் இங்கு அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் செய்பவர்களுக்கு எல்லா நரம்புகளும் பலம் பெறும். இங்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திர தீபம் ஏற்றி தூபம் சாந்தமாகும் வரை ஆலயத்தில் அடி பிரதட்சணமாக வலம் செய்து தியானித்து கண்ணனுக்கு வெண்ணெய் கலந்த அடை மற்றும் முறுக்கு சீடை பட்சணங்களை பூஜை செய்து ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கிருஷ்ணரை புதன், சனி மற்றும் ரோகிணி அஷ்டமி திதி அன்று வழிபட்டால் சிறப்பு. இது சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். இக்கோயில் பல்லவர்கள் கட்டப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. பிறகு சோழர்கள், விஜயநகர பேரரசர்களால் புனரமைக்கப்பட்டதாகவும் குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் ஆகியவர்கள் காலத்தில் கோயிலின் சுற்றுச்சுவர் உள்ளவற்றை எழுப்பப்பட்டு 2 குளங்கள் அமைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மிக பழமையான இந்த கோயிலில் நீங்கள் காஞ்சிபுரம் போனால் மறக்காமல் பாருங்கள். அதுவும் நீங்கள் காஞ்சிபுரம் போனால் கண்டிப்பாக ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு போவீங்க.
அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட் உள்ள ஒரு அந்த ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கோயில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே அந்த நான் ரைட் சைடு திரும்புறீங்களா, திரும்பாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜுரகேஸ்வரர் கோயிலுங்கிற மிகவும் பழமையான ரொம்ப வேலைப்பாடு கூடிய மிக அழகான ஒரு கோயில் இருக்குது. அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நீங்கள் காஞ்சிபுரம் போனால் நிறைய அதை போல் பழமையான கோயில்கள்லாம் இருக்குது, நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். இதே போல் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்கள் எங்கே எத்தனை இருக்குது, எப்படி போகணுங்கிற ஒரு வீடியோவே நான் தனியாக போட்டிருந்தேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த போல் நீங்கள் காஞ்சிபுரம் போகும் மறக்காமல் இந்த கோயிலெலாம் போய் பார்க்கலாம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7:30 மணி வரை திறந்திருக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.